தவறாக இருக்கலாம். எங்காவது அடுப்பு பற்ற வைத்திருப்பான், அல்லது ஒரு சிகரெட்டை குடித்து போட்டிருப்பான். ஏதாவது மனிதர்கள் செய்த தவறினால் ஏற்பட்ட தீ காட்டு தீயாய் பரவி இருக்கலாம். இப்படி 4 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அகில உலகத்தின் நடுநிலையாளர்களும் அமெரிக்காவை கூர்ந்து கவனித்து வரக்கூடியவர்களும் முதல் காரணத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆம், இது எல்லாம் வல்ல இறைவனுடைய ஏற்பாடு. சில பேர் அதை திட்டலாம். நீங்கள் என்ன அமெரிக்காவை திட்டுகிறீர்கள்? திட்டவில்லை. அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேல் ஒரு 3 நாள் கூட போர் செய்ய முடியாது. முழுக்க முழுக்க மத்திய கிழக்கிலே நடைபெறுகிற போர் அபாயத்தை மென்மேலும் கொழுந்து விட்டறிய செய்த அமெரிக்காவுக்கு இறைவன் ஒரு பாடம் காட்டுகிறானோ என்று நினைக்க தோன்றுகிறது. அன்பானவர்களே, ஏறத்தாழ இன்றைய தேதியில் 469 நாள் காசாவிலே நிறைவு பெற்றிருக்கிறது. பலஸ்தீனத்தில் ஆரம்பித்த போர் 469 நாள். 469 நாளும் ஒரு நாடு சுடுகாடை போல மாற்றப்பட்டதல்லவா? அதை கலிபோர்னியா என்கிற பகுதியில் அல்லாஹ் 10 நாளில் அதை காட்டியிருக்கிறார். 10 நாள், 467 நாள் அல்ல. 467 நாளும் இந்த காட்டு தீ தொடருமானால் நாடே இருக்காது. 10 நாளில் இறைவன் காட்டியிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். காசாவிலே மட்டும் கொளுத்தப்பட்ட, இடிக்கப்பட்ட, குண்டு வீசப்பட்டு அழிந்து போன 2000 பள்ளிவாசல்கள் பலஸ்தீனத்தில். 2000 பள்ளிவாசல்களை அழித்ததை ஒரு பக்கம் யோசிக்கிற போது, இங்கே உயரமான கட்டடங்களும் தொழிற்பேட்டைகளும் குடியிருப்புகளும், இந்த நாட்டினுடைய துணை அதிபர் குடியிருக்கிற வீடு உள்ளிட்ட அத்தனையும் நாசமாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.